and welcome to Rajati's Family Kitchen. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய் பச்சடி. அதான் ஆம்லான்னு சொல்கிறது. இது ரொம்ப ஜோராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை எப்படி பச்சடி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃப்ரோசன் நெல்லிக்காய் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காயிலையும் பண்ண முடியும். ஃப்ரோசன்லேருந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறோம். கொஞ்சம் தண்ணீர் விட்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டு அதை வேக வைக்கணும். அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணும். அந்த தண்ணியில் அதோட புளிப்புச்சுவர் நிறைஞ்சிருக்கு. அந்த தண்ணியும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெல்லிக்காயில் இருக்கிற அந்த விதைகளை எடுத்து தனியாக வச்சுட்டு அதனுடைய கொட்டை இல்லாத அந்த பகுதியை சதைப்பற்ற மட்டும் நம்ம தனியாக பிரித்து வச்சுக்கணும். அதோட ஜீரகம், பச்சை மிளகாய், தேங்காய் மூணையும் வச்சு அதை மிக்சிலேயோ அல்லது அம்மிக்கல்லையோ அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்ச அந்த விழுதை ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கணும். அந்த அரைச்ச விழுதோட நம்ம வேக வைத்த நெல்லிக்காய் தண்ணியும் சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறம் அதனோட தயிரையும் சேர்த்து கலக்கணும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்துட்டு அதை நல்ல உப்பு தேவையான அதுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதோட பெருங்காயப்பொடி வேணும்னா பெருங்காயப்பொடியும் போட்டுக்கலாம். கடுகு நல்லா கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெயில் கடுகை நல்லா தாளித்து அதோடு சேர்ந்த கருவேப்பிலையும் தாளித்து அந்த பச்சடிக்கு மேலே ஊற்றணும். இந்த நெல்லிக்காய் பச்சடியை நம்ம அடை தோசைக்கோ அல்லது தோசைக்கு கூட சாப்பிட முடியும். இல்லைன்னா ஸ்டீம் ரைஸில் இதை பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அப்பளத்தோடு சேர்ந்து சாப்பிடும் பொழுது சூப்பராக இருக்கும். கட்டாயம் பண்ணி பாருங்க. Thank you for watching our show and do subscribe to our YouTube channel. நன்றி.